இரவு கதைகள் பாகம் 1. என் பெயர் மல்லிகா. எனது வயது 36. நான் எனது ஊரில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எனது கணவர் அயல் நாட்டில் பணிபுரிகிறார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருவார். நான் நன்றாக பாடம் எடுப்பதால் எனது ஊரில் உள்ள நிறைய மாணவர்கள் என்னிடம் டியூஷனுக்கு வருவார்கள். அதில் நிசாந்த் என்ற ஒரு பையன் இருப்பான். அவனை எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். அவன் எனது அருகில் உள்ள வீட்டுக்காரன். அவன் ஒரு நாள் எனது அருகில் வந்து அமர்ந்திருந்தான். நானும் ஏதோ சிறுவன்தானே என்று நினைத்து கொண்டிருந்தேன். திடீரென்று அவன் என் கால்களில் உள்ள கொலுசை தடவினான். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது. உடனே நான் அவனை எதுவும் செய்யவில்லை. நானும் ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டேன். நிசான் எனது வலது பக்கம் காலின் அருகில் அமர்ந்து அவனது கை விரல்களால் எனது காலின் கொலுசை வருட ஆரம்பித்தான். எனக்கு இனம் புரியாத ஒரு நிகழ்வு தோன்றியது. மீண்டும் எனது காலில் உள்ள மெட்டியை மீண்டும் மீண்டும் கலத்தி அவன் கைகளால் அணிந்து விட்டான். மணி 9. டியூஷன் முடிந்த பிறகும் அவன் வீட்டுக்கு போகவில்லை. அங்கேயே அமர்ந்திருந்தான். நான் போகவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவன், இன்று நான் உங்கள் வீட்டிலேயே இருக்கலாமா என்று கேட்டான். நான், அதெல்லாம் சரி வராது, நீ வீட்டுக்கு கிளம்பு என்றேன். அதற்கு அவன் சற்றும் எதிர்பாராமல் தலையை கவிழ்ந்துவிட்டு சென்று விட்டான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள். அன்று காலை 8 மணி அளவில் நான் குளிக்க சென்றிருந்தேன். நான் குளித்துவிட்டு அரைகுறை ஆடையில் வீட்டிற்குள் நுழைந்தேன். நான் எனது அறையின் உள்ளே வருவதை பார்த்து அவனும் என் வீட்டிற்குள் வந்தான். அவன் என் வீட்டில் அமர்ந்து என் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தான். நானும் என் அறைக்குள் இருந்தவாறு அவனை கவனித்தேன். அவன் பார்வை முழுவதும் என் மேல் இருந்தது. அவன் என்னை மேலும் கீழுமாக கூர்ந்து கவனித்து என்னை உற்று நோக்கி கொண்டிருந்தான். நான் என் அறையின் கதவை மூடினேன். சற்று நேரத்தில் வெளியே ஒரு சத்தம். அவன் இருந்த இடத்தில் அவனை காணவில்லை. அவன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். எந்த எண்ணத்தில் அவன் இங்கே வந்திருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை. இதேபோல் கதைகளை தொடர்ந்து கவனிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.